ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைஃப்பில் நம்ம விஷயங்களை நிறைய பண்ணிகிட்ருப்போம். நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்களை நிறைய முயற்சி செஞ்சு நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நாம் அதில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் வரலாம். ஸோ விமர்சனங்கள் வரலாம், நிறைய சோதனை நிறைய வரலாம். ஸோ விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கணும். நமக்கு விமர்சனம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ முன்னேற்றத்துக்கு நமக்கு விமர்சனங்கள் ரொம்ப அவசியம். ஸோ விமர்சனங்கள் இல்லை அப்படின்னா நாம் எப்படி நம்ம குறைகளை சரி பண்ணுறது? ஸோ விமர்சனம் இருக்கணும். விமர்சனங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கே நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அப்படி விமர்சனங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ விமர்சனங்களை காதில் வாங்காதீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே போகிற போக்கில் விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நமக்கு பிடிச்சதை மூவ் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ லைஃப்பில் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களுக்கு நம்மளுடைய பதில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும் நண்பா. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கே எதுவும் நடக்காது. அப்படி சீக்கிரத்தில் கிடைக்கிறது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது. ஸோ என்றைக்குமே தூக்கி விட்டவங்களை மறக்காதீங்க நண்பா. தூக்கி போட்டவங்கள கனவுல கூட நினைக்காத. இது வாழ்க்கையினுடைய வழியை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் நண்பா. ஸோ வலியில் இருந்து நீங்கள் என்றைக்கும் தப்பிக்க முடியாது. வலியை, அதாவது பெயின், வலியை நீங்கள் என்றைக்குமே தவிர்க்க முடியாத ஒன்று. வலியை தாண்டி வேறு வழியில் சுற்றி செல்லவும் முடியாது. வலியோடு இணைஞ்சு வலியின் வழியில் செல்றது தான் ஒரே வழி நண்பா. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வலியை முழுசும் உணரணும் அப்படின்னா பொறுமை முக்கியம், மேன்மை முக்கியம். இந்த நேரத்தில் உங்கள் மீது நீங்கள் மிகுந்த அன்பு செலுத்தி கொள்ளுங்கள் நண்பா. எந்த அளவுக்கு அப்படின்னா உங்கள் உயிர் நண்பன் ஒரு வலியால துடிக்கும் போது அவருக்கு பக்கபலமாக இருந்து அவர் மீது எவ்வளவு அன்பு செலுத்துவீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மீதே நீங்கள் அன்பு செலுத்துங்கள் நண்பா. இப்பொழுது உங்களில் யாராவது வாழ்க்கையின் கடினமான காலத்தை வலியுடன் கடந்து கொண்டிருந்தால், வழி தவறி போய்விட்ட உணர்வோ குழப்பமோ இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அன்புடன் சொல்ல வேண்டியது இது ஒன்று தான் நண்பா. நீங்கள் தனியாக இல்லை. எல்லோருடனும் அன்பாக இருங்கள், பொறுமையாக இருங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு ரசனை இருக்கணும். உங்கள் மேலேயே உங்களுக்கு அன்பு செலுத்துங்கள். அன்பு இருக்கணும். எல்லாம் ஒரு நாள் சரியாகி தீரும். This too shall pass. இதுவும் கடந்து போகும் நண்பா. ஸோ நம்ம லைஃப்பில் இயற்கையிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். எப்படி வாழ்வது என்பதை நம் இயற்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது நண்பா. ஆழமாக வேரூன்றி நிற்கவும், நாம் யார் என்பதில் மன உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் அனைத்து உயிரினங்களுடனும் நமக்கு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பிலிருந்து பலத்தை கற்றுக்கணும். பூமி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுதந்திரமாக இருக்கவும், இனிய முகத்துடன் உயரிய நோக்கத்துடன் நகரவும், எங்கு சென்றாலும் நேர்மறை எண்ணங்களை எடுத்து செல்லவும் காற்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நண்பா. வாழ்க்கையின் தடைகளை சுற்றி மிக மென்மையாக பாய்ந்து செல்லவும், உள்ளுக்குள் மகத்தான சக்தியை தாங்கிக் கொள்ளவும், குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதையை தேடி கண்டறியவும் தண்ணீர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
எப்பொழுதும் மனதிலும் அறிவிலும் எண்ணங்களிலும் நம் செயல்பாடுகளிலும் பிரகாசமாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் உயரிய நோக்கத்துடன் உதயமாகி நம்மை சுற்றியுள்ள உலகத்தை ஒளிர செய்து நேர்மறை எண்ணங்களை கதிர் போல் பரப்பவும் சூரியன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நண்பா. எப்படி வாழ்வது என்பதை இயற்கையிடம் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் நேச்சர் ஹவு டு லைவ். நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிய ஒரு விதி ஒன்று நண்பா இங்க சொல்றேன். தி எம்டி போட் மைண்ட் செட், அதாவது காலி படகு மனநிலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு துறவி அமைதியான சூழல்ல, அதாவது ஒரு ஏரியினுடைய சென்டர் பார்ட்ல ஒரு படகுல ஏறி தனியா தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சடார்னு ஒரு பயங்கர சத்தம். என்னன்னு கேக்குறீங்களா? சடார்னு ஒரு பயங்கர சத்தத்தோட இன்னொரு படகு அவர் படகின் மீது மோதுனுச்சு. கடும் எரிச்சல் அடைந்த அவரு, யார் இதை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியலையா அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள கோபத்தோட நினைச்சபடி இடிச்சவங்க மேல சத்தம் போட தன் கண்களை அப்படி மெல்ல திறக்கிறாரு. ஆனா அவரை இடிச்ச படகு காலியா இருந்துச்சு. அது கரையில இருந்து கட்டு தளர்ந்து தானே நகர்ந்து வந்து இடிச்சிருச்சு. அந்த தருணத்தில் அந்த துறவியின் கோபம் முற்றிலும் மறைந்தது. ஏன்னா ஒரு காலி படகின் மீது எப்படி கோபப்பட முடியும்? அதை போலத்தான் வாழ்க்கை. வாழ்க்கை மோதல்கள் நிறைந்தது நண்பா. மக்களுடன், பிரச்சனைகளுடன், சில வாய்ப்புகளுடன் நாம் அனுதினமும் மோதிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். மோதல்களும் இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்தது. ஆனால் உங்களை ஆட்டுவிக்கும் கோபங்களும் உணர்ச்சிகளும் அந்த மோதல்களில் இருந்து வருவதில்லை. நீங்கள் அந்த மோதல்களை எப்படி அணுகுகிறீர்கள் என்பதிலிருந்து தான் வருகிறது. ஒவ்வொரு மோதலும் இன்பமும் துன்பமும் வேண்டுமென்றே நடந்தது என்று நீங்கள் நினைத்தால், கோபம், மன அழுத்தம், இது எல்லாத்தையும் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நண்பா. ஆனால் உண்மை என்ன? இந்த மோதல்கள் அனைத்தும் காலி படகுகளே. எந்த தீங்கும் நமக்கு விளைவிக்காது, தானே கடந்து சென்றுவிடும். இதை நீங்கள் உணர்ந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உணர்ச்சிகள் உங்களுடைய கட்டுக்குள் வந்துவிடும் நண்பா. அடுத்த முறை ஏதோ ஒன்று உங்கள் மன அமைதியை குலைக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Am I just getting angry at an empty boat? ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு இருக்கு நண்பா. ஸோ சின்ன சின்ன நமக்கு முயற்சியை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜு போக முடியாது. நடக்கிற விஷயத்த அதன் போக்கிலேயே விட்டுட்டு நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.